எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல ஆச்சரியமூட்டும் அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்று, அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய தீபாவளி திருநாளில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் தீபாவளி திருநாளில் செய்யக்கூடாது. அதாவது வருடத்தில் நிறைய இந்து பண்டிகைகள் வருது. இந்த தீபாவளி அப்படிங்கிற இந்த பண்டிகையில் இது ஒரு சமத்துவ பண்டிகைன்னு சொல்லலாம். இந்துக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது மதங்கிற விஷயத்தை சாராதவர்களும் கூட இந்த நாளை ஒரு ரொம்ப விமர்சையாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இந்த நாளில் நம்முடைய இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமி தேவி தோன்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாளை நம் சாஸ்திரம் சொல்லுகிறது. நரகாசுரன் வதைக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. பட் மகாலட்சுமி தேவி செல்வங்களை 14 லோகங்களுக்கும் அள்ளித்தரக்கூடிய தெய்வம் யாருன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தான். அந்த அன்னை தோன்றிய தினம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி திருநாள். இன்னும் சொல்லணும்னா, திருப்பார்கடலில் அன்னை தோன்றிய தினம் இந்த தீபாவளி திருநாள் தினம் என்றும் இன்னொரு கதையும் இருக்குது. என்னென்னா, அசுரர்களை வதம் செய்வதற்காக அன்னை தன்னைத்தானே எரிவூட்டி நெருப்பாக்கி அந்த அக்னி ஜுவாலையில் அசுரர்களை வதம் செய்த தினமாகவும் இந்நாள் பார்க்கப்படுது. ஸோ மகாலட்சுமி தேவியின் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த நாளில் தான். மகாலட்சுமி தேவி அசுரர்களை வதம் செய்ததும் இந்த நாளில் தான். இந்த நரகாசுரன் அப்படிங்கிற ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சத்யபாமா, கிருஷ்ணருடைய மனைவி சத்யபாமா, நரகாசுரன் தன்னுடைய தாயின் கையால் இறக்க வேண்டும் என்ற வரத்தினை பெற்றான். எந்த தாயும் தன்னுடைய மகன் எவ்வளவு கொடுமையானவனாக இருந்தாலும் அவனை வதம் செய்ய மாட்டாள். அதை தனக்கு சாதகமாக்கி நரகாசுரன் அந்த வரத்தினை கேட்டான். அவனுடைய தாய் மறுஜென்மத்திலே சத்யபாமாவாக, அதாவது கிருஷ்ணருடைய மனைவியாக அவதரிக்கிறார். அவரே மறுஜென்மத்தில் நரகாசுரனை வதம் செய்கிறார். ஸோ கிருஷ்ணரின் மனைவி சத்யபாமா, கிருஷ்ணர் பெருமாளின் அவதாரம், அவருடைய மனைவி சத்யபாமா லக்ஷ்மியின் அவதாரம். எப்படி பார்த்தாலும் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் இந்த தீபாவளிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாளாகவும் மகாலட்சுமி தேவியை வழிபடும் ஒரு உன்னதமான நாளாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் இந்த தீபாவளி திருநாள் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை நிகழ்த்தப்படும். கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. வீடுகளில் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டிலையே அதற்குரிய புரோகிதர்களை வச்சு அழகாக செய்வாங்க. அதுக்குரிய சக்கரங்களை போட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வாங்க. ரொம்ப அற்புதமான நலன்களை கொடுக்கக்கூடியது. அமாவாசையும் தீபாவளியும் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு டைமிங்கில் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. எல்லா டைமிங்லேயும் செஞ்சிட முடியாது. அது மாறுபடும். சில நேரங்களில் அது மாறுபடும். அப்படி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜைகளை செய்யும்போது அற்புதமான அளவிற்கு பலன்களை நீங்கள் அடையலாம். இன்னும் சொல்லப்போனால், குப்பையில் இருப்பவனையும் கோபுரத்தில் அமர வைக்கும் இந்த தீபாவளி நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
இன்னும் சொல்லப்போனால் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 20 மாலை 4:15 அமாவாசை திதியானது தொடங்குகிறது. அது மறுநாள் மாலை 5:48 வரை இருக்குது. ஸோ நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும்னா திங்கட்கிழமை மாலை 4:15 மேலே நீங்கள் செய்யலாம். இல்லைங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு புரோகிதர்களை வச்சு செய்யறதுக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு விவரம் தெரியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் செய்ய வேணாம். வெரி சிம்பிள். இனிப்பு நைவேத்தியத்தை மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், லட்டு கொடுக்கலாம், மைசூர் பாக் கொடுக்கலாம், ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம். தீபாவளினாவே ஸ்வீட்ஸை பரிமாறிக்கிறது, புத்தாடைகள் உடுத்திக்கிறது, பட்டாசுகளை வெடிச்சுக்கிறது தானே. ஏன்னா இனிப்பில் சுக்கரனின் அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ நீங்கள் இனிப்பை மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வச்சுருங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதுவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செய்யலாம். பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தீபாவளி திருநாளில் சில விஷயங்களை நாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, தவிர்க்கணுன்ட்டிங்களே என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சுப நாள் அன்னைக்கு நம்மளையும் அறியாமல் சில தவறுகளை செஞ்சுடுவோம். அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு கல்லுப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பல பேர் என்ன பண்ணுவீங்க, கல்லுப்பை அப்படியே அள்ளுவீங்க, போடுவீங்க, கீழே 2 சிந்தும் மேலே 2 சிந்தும், இது மாதிரி தான் இருக்கும். அன்று கல்லுப்பை நாம் சிதறவிடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு தேவி மகாலட்சுமி தோன்றிய தினம். தாயின் தாய் வீடு கடல். லக்ஷ்மி எங்கெங்க தோன்றுறாங்க? கடலில், அதாவது திருப்பார் கடலில். நம்ம பூலோகத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சமுத்திரம், கடல். ஸோ அந்த கடலும் லக்ஷ்மியின் தாய் வீடு தான். ஸோ அந்த கடலிலிருந்து கிடைக்கிற அந்த உப்பு நமக்கு பவித்திரமானது. அதை நாம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இந்த தீபாவளி நாளில் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். உப்பை அன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து போடும் பொழுது மறந்தும் கூட கீழே சிந்தி விடாதீர்கள். அதே மாதிரி அன்று உப்பை தானமாகவும் கொடுக்கக்கூடாது. பொதுவாக உப்பை தானமாக கொடுக்கக்கூடாது. மறந்தும் கூட அன்னைக்கு கொடுக்கவே கூடாது. சரிங்களா? இது முதல் விஷயம். உப்பை பார்த்து பத்திரமாக ஹேண்டில் பண்ணுங்க. உப்புங்கிறத விட எல்லா தானியங்களையுமே நல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அரிசி ஊற போடுவீங்க, அதை களையும் போது அரிசி கொஞ்சம் சிந்தும். சில பேர் பருப்பு சாதம் பண்ணுவீங்க, பருப்பை ஊற போட்டு களையும் போது அதில் சிந்தும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்படி தானியங்களையும் அன்று வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது. இதையும் நீங்கள் பார்க்கணும். 2வது, தீபாவளி நாள் அன்னைக்கு மறந்தும் கூட கடன் வாங்கி விடக்கூடாது. இந்த கடன் என்பது ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கக்கூடியது. மெழுகுவர்த்தி மாதிரி கடன். ஃபஸ்ட்டு பற்ற வச்சிங்கன்னா நல்லா பற்றிக்கிட்டு எரியும், தீபம் மாதிரி எரியும். அந்த தீபச்சுடர் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னுக்கிட்டே இருந்தீங்க, கடன் வாங்கிட்டே என்ன ஆகும், அப்படியே மெழுகுவர்த்தி உருகிக்கிட்டே கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். கடனை நாம் மெழுகுவர்த்தியோடு கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த சுகங்கிற வெளிச்சத்துக்காக உங்களை நீங்கள் உருக்கி கொள்ளாதீர்கள் கடன் வாங்கி. அதுவும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கடன் வாங்கிறதுங்கிறது வருடமெல்லாம் உங்களை கடன் வாங்குவதற்கு தூண்டச் செய்யும். அதனால் தீபாவளி நாளில் மறந்தும் கூட கடன் வாங்க வேண்டாம். கைமாத்தா கூட வாங்க வேண்டாம். வட்டிக்கு வாங்கினாதாங்க கடன்னு சில பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கு நாளில் கைமாத்தா கூட வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. இன்னும் சில பேர் கடன் வாங்கி தீபாவளிலாம் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் லக்ஷ்மிக்கே அபசாரம். லக்ஷ்மி தேவி கடன் இருக்கும் இடத்துல வரவே மாட்டா. கடன் அப்படின்னாவே அது பேர் தர்திரன்னு அர்த்தம். தர்திரம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி எப்படி வருவா? ஸோ கடன் தப்பி தவறியும் அன்னைக்கு வாங்கிடாதீங்கிறேன். இது 2வது விஷயம். அடுத்தது, தானம் தீபாவளி நாள் அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆனால் அந்த தானத்தை இரவுக்கு மேலே கொடுக்க வேண்டாம்.
உதாரணத்துக்கு நிறைய தானங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து மனமுகந்து பண்ணுறதுல உணவு தானம் இருக்குது, வஸ்திர தானங்கள் இருக்குது, பண உதவி தானம் இருக்குது, நிறைய தானங்கள்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை கூட சிலர் தானமாக கொடுப்பாங்க. கொஞ்சம் வேலை செய்யாத பொருட்கள் மற்றவங்களுக்கு பயன்பாடு உடைய ஒரு பொருளாக இருந்ததுன்னா, நமக்கு தேவைப்படாமல் இருந்ததுன்னா அதை வந்து தானமாக கொடுப்பாங்க. இப்படி தானங்களை வந்து நாம் வரையறுக்க முடியாது. எல்லாமே தானம்தான், எல்லாமே தானம்தான். நம்ம மற்றவங்களுக்கு பணம் வாங்காமல் மனமுகந்து சும்மா எது கொடுத்தாலும் இது தானம்தான். இதை வந்து தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை நேரத்துக்கு மேலே, அதாவது விளக்கு வச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பொதுவாக எல்லா நாளுமே விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி நாள் அன்னைக்கு இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தீபாவளி நாள் அன்னைக்கு மாலை ஒரு 4:15 மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி தொடங்குது. ஸோ இந்த அமாவாசை திதியும் தீபாவளியும் இணையும் நேரம் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. ஸோ இந்த டைமிங்கில் தானத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு நாம் சொல்கிறோம். இதில் சில நேரங்களில் எமர்ஜென்சின்னு வரும். அதாவது மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு தானம் கொடுத்தே ஆக வேணும். இப்போ உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, உதவியாளர் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி ஆகக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம், திடீர்னு அவங்களோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது. அந்த அம்மா ஒரு 7 மணிக்கு வந்து, அம்மா 500 ரூபாய் கொடுங்கம்மா, எங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லம்மான்னு கேட்குது. நீங்கள் உடனே தீபாவளி சார் சொல்லிட்டாரு சேனலில், 666 மந்த்ரா யூடியூப் சேனலில் ஈவினிங் தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து பாவம். அவசியமான நேரத்தில் கிருஷ்ணரே அதான் சொல்கிறார், அவசியம் ஏற்படும் போது அதர்மமும் நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? அது மாதிரி தேவைப்படும் பொழுது நாம் சாஸ்திரங்களையும் உடைத்தெறியலாம். இது மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியான டைமிங்கில் நீங்கள் தானத்தை கொடுங்க, தப்பே கிடையாது. இல்லை இன்னைக்கு விட்டு அதை நாளைக்கு கொடுக்கலாம்ங்கும் போது நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? தானத்தினுடைய நிலையை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் அதை நீங்கள் வகைப்படுத்திக்கோங்க. கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அன்னைக்கு நைட் அப்படின்ட்டு. அடுத்தது, பொதுவாக லக்ஷ்மி அப்படிங்கிறவ யார் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்திரீயுமே லக்ஷ்மி தான். இந்த பூ உலகத்திலே பிறந்த எல்லா ஸ்திரீகளுமே லக்ஷ்மி தான். இன்னும் சொல்ல போனால் பெண் இனமே லக்ஷ்மி தான். அது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், எல்லாமே பெண் என்று சொல்லும் அனைத்து ஜீவராசியுமே லக்ஷ்மி தான். அதில் ஸ்திரீகள், அதாவது நம்மளுடைய தாய்குலம், அந்த பெண்களினுடைய நாவிலிருந்து தீபாவளி இரவு பொழுதிலே அசுப வார்த்தைகள் வரக்கூடாது. குறிப்பாக சனியனே, மூதேவி, பீடை, இந்த மாதிரியான அசுப வார்த்தைகளை தீபாவளி நாளன்று மாலை நேரத்துக்கு மேலே பிரயோகம் செய்ய வேண்டாம். நம்ம கேஷுவலாக குழந்தைகளை திட்டுவோம், அந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு கோபம் வந்துட்டால் திட்டுவோம். அன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைகளில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தை அன்று சுப வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அன்னைக்கு லக்ஷ்மியினுடைய ஒரு அற்புதமான அருள் கிடைக்கும் நேரம். அன்னைக்கு நாம் அசுப வார்த்தை சொல்லி தேவியை கோபப்படுத்த கூடாது. ரைட்டா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய நாள் அன்னைக்கு உணவை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். தீபாவளி நாள் அன்னைக்கு எவர் ஒருவர் உணவினை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதாவது சாப்பிடும் அளவுக்கு சாப்பிடணும். நமக்கு 4 இட்லி தான் சாப்பிடணும்னா 4 இட்லி தான் சாப்பிடணும். 5 இட்லி போட்டுட்டு 4 இட்லி சாப்பிட்டுட்டு 1 இட்லி தூக்கி போடுறதுங்கிறது மகாபச்சாரம். அதை தீபாவளி நாள் அன்றைக்கி செய்யக்கூடாது. உணவுகளை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. 1. 2வது, தீபாவளி நாள் எந்த அளவுக்கு சுபிக்ஷமானதுன்னு நான் சொல்லிட்டேன். தேவி லக்ஷ்மி தோன்றிய நாளுன்னு சொல்லிட்டேன். அந்த நாளில் சூரியன் வருவதற்கு முன்னதாகவே எழுந்து விடுங்க. பொதுவாக அந்த தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடியது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் தலைக்கு எண்ணெய் வைப்போம். ஆனால் தீபாவளி நாளுக்கு மட்டும்
ஒரு சின்ன ஒரு விதிவிலக்கு உண்டு. சூரியோதயத்துக்கு முன்னாடியே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுக்கலாம். ஸோ அதனால் ஏன்னா சூரியோதயத்துக்கு பிறகு தாய் லக்ஷ்மி வருவதாக ஐதீகம். அதனால் அப்பயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடிச்சுட்டு வீட்டை பவித்திரமாக வச்சுக்கிட்டு அன்னை அழகாக வருவாள். அதனால் நீங்கள் தீபாவளி நாளில் முடிந்த அளவு இல்லை, ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன், அலாரமே வச்சுக்கோங்க. சூரியோதயத்துக்கு முன்னதாக, அதாவது ஒரு 7 மணிக்கு முன்னதாகவே எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக புது துணிலாம் போட்டுட்டு ஜம்முன்னு இருங்க. சுவாமி கும்பிடுங்க, ஸ்வீட்டு வைங்க, கும்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்கள் வெஜிடேரியன் எடுக்கிறதா தான் வெஜிடேரியன் எடுங்க, நான்வெஜ் பண்ணுறதா தான் நான்வெஜ் உங்களுடைய விருப்பம் தான். சாப்பிடுங்க, சந்தோஷமாக அன்றைய பொழுதுனை கழியுங்க. எந்த அளவுக்கு அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி உங்களுக்கு அருளை பொழிவாள். ஸோ அந்த வீடியோவில் தீபாவளிக்கு என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறதை நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.